அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக இன்னும் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக அரபு லீக்கினுடைய அவசர கூட்டம் எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது வரை வந்துள்ள செய்திகளின்படி அந்த மாநாட்டில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன, இது அமெரிக்க இஸ்ரேலுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை குறித்தும் இதில் முக்கியமாக இன்றைய நாளில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப விடயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பின்னர் தற்போது இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை குழப்பி அடிப்பதிலும் பாலஸ்தீன மக்களை ஆக்கிரமிப்பு செய்வதிலும் குறியாக இருக்கின்றார்கள். காசாவில் மட்டுமல்ல, மேற்கு கரையும் இன்று ஆக்கிரமிப்பு படைகளின் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் இந்த அரபு லீக்கினுடைய கூட்டம் மிக முக்கியமாக உலகளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. எகிப்தின் தலைநகரில் அழைப்பு விடுக்கப்பட்டபடி பல நாடுகளின் அரசு தலைவர்கள், வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் நடைபெற ஆரம்பித்தவுடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை வரவேற்ற பின்னர் எகிப்தினுடைய ஜனாதிபதி எல்சிசி, இன்று நாம் மிகப்பெரிய ஒரு வேதனையான யதார்த்தத்தால் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது பிராந்தியம் வேதனையான சவால்களை எதிர்கொள்கின்றது. காசாவில் மனிதநேயம் அதன் நல்லொழுக்கத்தை இழந்திருக்கின்றது. காசாவில் உள்ள அன்புக்குரியவர்களை இழந்த மக்கள், விதவைகள், அனாதைகளாக இருந்தவர்கள் நம்பிக்கையையும் நீடித்த மற்றும் நிரந்தர அமைதியையும் மீட்டெடுக்க உங்களை எதிர்நோக்குகின்றார்கள். காசா திட்டம் பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் அவர்கள் தங்குவதை உறுதி செய்யும் என்று எல்சிசி மேலும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் குறிப்பிட்டபடி இன்று இந்த அரபுலக நாடுகளில் எடுக்கக்கூடிய முடிவு, அவர்கள் எந்த எடுக்கும் முடிவில் நிலையாக நிற்கப் போகின்றார்கள் என்பதைத்தான் உண்மையில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இந்த துயரமிகுந்த சூழ்நிலையில் ரம்லானை எந்தவித நிச்சயமுமற்ற நிலையில் கூட கொண்டாடி கொண்டிருக்க நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு மாதத்தில் இந்த மக்கள் அரபுலக நாடுகளின் முடிவை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதேபோல எகிப்தினுடைய ஜனாதிபதி மேலும் பேசியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது, வற்புறுத்தலால் அமைதியை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. இன்றைய உச்சி மாநாட்டில் காசாவின் மறுகட்டமைப்பு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது பிந்திய நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது இந்த மறுகட்டமைப்பு திட்டம் அனைத்து அரபுலக நாடுகளாலும் இன்று கலந்து கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதான செய்திகளும் வந்திருக்கின்றன. காசா மறுகட்டமைப்பு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். வற்புறுத்தலால் எங்கும் அமைதியை பேண முடியாது. காசாவில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு பயிற்சியையும் நாங்கள் வழங்குவோம் என்ற விடயத்தையும் எல்சிசி தெரிவித்திருக்கின்றார். அதேபோல இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அவர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றமை ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது. கெய்ரோ உச்சி மாநாட்டில் அவர் தொடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய முக்கியமான இந்த உரையிலே தீவிரமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகளை விடுவிக்கவும், காசாவுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மனிதாபிமான உதவிகள் என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை அல்ல. நான் பணைய கைதிகளை விடுத்தால்தான் உணவை அனுப்புவேன், நீரை அனுப்புவேன் என்று இஸ்ரேல் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் மனிதாபிமான உணவு, குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் போன்ற மனிதாபிமான வசதிகளை உள்ளே அனுப்புவது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை கிடையாது. அது தடையின்றி உள்ளே செல்ல வேண்டும். போதுமான அளவு நிதி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அளிப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மனிதாபிமான பணிகளை மேற்கொள்பவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் ஐநா பணியாளர்கள் உட்பட UNRWA பணியாளர்கள், ICRC பணியாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களுடைய பணியாளர்கள் அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலக சமையலறை வேர்ல்டு கிச்சனுடைய பணியாளர்களோடு அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு உதவ சென்று அங்கு உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக மனிதாபிமான பணியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசியிருப்பதுடன், ஒரு சாத்தியமான பாலஸ்தீன அரசின் பகுதியாக இல்லாத காசாவுக்கு நிலையான எதிர்காலம் இல்லை என்று அவர் குறிப்பாக மேற்கு கரையும் காசாவும் இணைந்த ஒரு பாலஸ்தீன நாடாக இருக்கின்ற பொழுதுதான் அதற்கு ஒரு பலம் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்.
ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் மீட்சி இருக்க முடியாது. சர்வதேச சட்டமீறல்களுக்கு பொறுப்பு கூறல் இல்லாமல் நீதி இல்லை. தெளிவான கொள்கை மற்றும் ரீதியான அடிவானம் இல்லாமல் நிலையான மறுகட்டமைப்பில்லை. பாலஸ்தீன மக்கள் தங்களை தாங்களே ஆளவும் தங்கள் சொந்த எதிர்காலத்தை வரையவும் தங்கள் நிலத்தில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்கு உரிமை பெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த கண்ணியமாக என்று சொல்வது மிகப்பெரிய விடயம். அந்த மக்களினுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம், மரபுகள் அடங்கிய வாழ்வுரிமை அடங்கிய அனைத்து விடயங்களுடனும் அவர்கள் அங்கு வாழ வேண்டும். அங்கு அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள், மசூதிகள் அளிக்கப்படுகின்றன. மக்கள் ஒன்று கூடக்கூடிய பொது இடங்கள் அளிக்கப்படுகின்றன. கலாச்சார சின்னங்கள் அளிக்கப்படுகின்றன. பண்பாட்டு ரீதியிலான இடங்கள் எல்லாம் புல்டோசர் போட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமாக வாழ்வதற்கு அனைத்து விடயங்களும் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தங்கள் நிலத்தில் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தாமல் சீமெந்தினாலும் எகுவாலும் கட்டியமைக்கக்கூடிய மறுகட்டமைப்பு திட்டம் ஒருபோதும் நீடித்து நிற்காது என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். அதாவது காசாவில் அந்த மக்கள் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பு அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல், அங்கு முழுக்க முழுக்க போர் நிறுத்தப்படாமல், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமல் அங்கு ஒரு மறுகட்டமைப்பை எகிப்து அல்ல எந்த நாடு செய்தாலும் அது பயனில்லை என்பதை அவர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். ஆனால் முதலில் அந்த பாதுகாப்பாக அந்த மக்கள் அந்த நிலத்தில் வாழ்வதற்கான உரிமையை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாலஸ்தீனர்களுடைய விடுதலையில், பாலஸ்தீனர்களுடைய இரு நாட்டு தீர்வு விவகாரத்தில் ஐநா சபையும் தன்னாலே என்ற விடயங்களை நிச்சயமாக செய்யும் எனவும், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அரபுலக நாடுகளுடன் சேர்ந்து உதவுவதற்கு நாங்கள் முழு மனதோடு தயாராக இருக்கின்றோம் என ஐநாவின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஐநாவின் உடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் ஆரம்பம் முதலே பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒருவர். அவருடைய நடவடிக்கைகள் காரணமாக ஒரு கட்டத்தில் ஐநாவினுடைய பணியாளர்கள் இஸ்ரேலுக்கு வருவதற்கு விசா தடையை ஏற்படுத்தியிருந்தது இஸ்ரேல். அதேபோல் ஐநாவின் மீதும் மிகப்பெரிய அளவிலான குற்றங்களை இஸ்ரேல் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஐநாவுக்கு வழங்கக்கூடிய நிதியை கூட டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவினுடைய கோரிக்கையின் பேரில் மிகப்பெரிய அளவில் அங்கு நிறுத்தியிருந்தார் என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் கூட ஐநாவின் பொதுச் செயலாளர் தன்னுடைய பங்கை அங்கு தெளிவாக அரபு லீக்கில் குறிப்பிடுகின்றார். நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சிகளுக்கு ஐநாவினுடைய ஆதரவு இருக்கும் என்பதை குறிப்பிடுகின்றார். அடுத்து ஜோர்டானின் உடைய மன்னர் அப்துல்லா பேசுகின்ற பொழுது, இந்த இடத்திலே காசா மட்டுமல்ல மேற்கு கரையிலும் தற்போது கடுமையான மோதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான ஒரு யுத்தத்தை அங்கு அவர்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். 40,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. மேற்கு கரை முற்றாக பதற்றம் நிறைந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முடிவை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். எகிப்து பரிந்துரை செய்தபடி காசாவில் இருந்தபடியே மக்கள் அங்கு மீண்டும் மேல்கட்டி அமைப்பதற்குரிய வாய்ப்புகளை அனைவரும் சேர்ந்து ஏற்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, மேற்கு கரையில் கடுமையான மோதல் அதிகரிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நிலைமை மோசமடைவதை தடுக்க வேண்டிய நேரம் இதுவாக காணப்படுவதாக அவர் முக்கியமான கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோன்று பலரும் தங்களுடைய கருத்துக்களில் ட்ரம்பினுடைய திட்டத்தை முழுமையாக நிராகரித்திருக்கின்றார்கள். காசாவில் மக்கள் அங்கு இருந்தபடியே காசா கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். காசா மேற்கு கரை உள்ளடங்கிய ஒரு தனி பாலஸ்தீன தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அங்கு கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் எகிப்தினுடைய அதிகாரிகள் எகிப்து இந்த திட்டத்தை, ட்ரம்பினுடைய திட்டத்துக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட திட்டம் நடைமுறையில் எவ்வாறு இருக்கும் என கூறப்பட்ட கேள்விகளுக்கு, எகிப்திய திட்டம் செயல்படுத்த குறைந்தது 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆகும். மேலும் ஆரம்பகால மீட்பு திட்டங்கள் மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகள் இணையாக இயங்கும் அதே நேரத்தில் ஒரு அரசியல் தீர்மானத்தின் ஒரு பகுதியாக இரு மாநில தீர்வை நோக்கியும் நாங்கள் முன்னேற வேண்டும். குப்பைகளை, கட்டிட இடிபாடுகள் குப்பைகளை அகற்றிய பிறகு ஒரு இடைநிலை மண்டலத்தை நிறுவுதல், அதாவது ஒரு பாதுகாப்பான பகுதி, அனைத்து வடக்கு காசா, தெற்கு காசா, கான்யூனிஸ் அனைத்துக்கும் ஒரு முக்கியமான அனைவரும் வரக்கூடிய ஒரு இடைநிலை மண்டலத்தை நிறுவுதல் மற்றும் எகிப்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் 20 தற்காலிக வீட்டு பகுதிகளை கட்டுதல், அதாவது அதிகளவான மக்கள் வாழக்கூடிய ஒரு வீட்டு பகுதிகளை கட்டுதல், 6 மாத இடைக்காலத்திற்கு காசாவை முழுமையாக இயக்க
காசா நிர்வாக குழுவை உருவாக்குவது என்பன இந்த திட்டத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு சுயாதீனமாகவும் பாலஸ்தீன அரசாங்கத்தின் கீழ் செயற்படும் பாரபட்சமற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கத்தினால் கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு வல்லுநர் குழுவாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சுயாதீன குழுவொன்றை இந்த அபிவிருத்தி பணிகள் நடக்கின்ற பொழுது மேல்கட்டுமானம் தற்காலிக குடியிருப்பு தொகுதி அமைக்கப்படும் போது இடையக மண்டலம் அமைக்கப்படும் பொழுது 6 மாத காலத்திற்கு இடைக்காலத்துக்கு இந்த காசாவை இயக்குவதற்கு ஒரு நிர்வாக குழு உருவாக்கப்படும் என்ற ஒரு தீர்மானத்தை எகிப்து கூறியிருக்கின்றார்கள். இந்த நிர்வாக குழுவில் ஹமாஸ் இயக்கம் இருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி. காசாவிலிருந்து ஹமாஸ் இயக்கத்தை வெளியேற்ற வேண்டும் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக அங்கு மறுபக்கத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த நிர்வாக குழு என்பதில் யார் இருக்கப் போகின்றார்கள், யார் இல்லை என்பதை எகிப்து சரியாக குறிப்பிடவில்லை. அவர்கள் ஒரு பாலஸ்தீன அரசாங்கம் இந்த விடயத்தை கண்காணிக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆணையம் இதை கண்காணிக்கப் போகின்றார்களா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்படியானால் அந்த பாலஸ்தீன ஆணையத்திற்கு அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு பலம், மக்கள் ஆதரவு இருக்கின்றதா என்பது மறுபக்க கேள்வி. ஏனெனில் காசா மோதலிலும் சரி, மேற்கு கரை மோதலிலும் சரி, பாலஸ்தீன ஆணையம் ஒரு செயலற்ற அமைப்பாக அல்லது ஒரு இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மேற்கு கரையில் நடக்கக்கூடிய தாக்குதல்களையும் இவர்களால் தடுக்க முடியவில்லை, காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்களையும் தடுக்க முடியவில்லை. பாலஸ்தீன ஆணையத்திற்கென்று இருக்கக்கூடிய படைகளும் மிகவும் ஒரு பலம் குன்றியவர்களாக, அல்லது அவர்கள் எவ்வாறு லெபனானில் ஹெஸ்புல்லா இயக்கம் இருக்கின்ற பொழுது லெபனானில் ஒரு லெபனான் இராணுவம் இருக்கின்றதோ அதை போல ஒரு போர் என்று வருகின்ற பொழுது எதிர்த்து போரிடக்கூட முடியாத ஒரு இராணுவம், ஒரு படையாகத்தான் பாலஸ்தீன ஆணையத்தினுடைய இராணுவ படை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன ஆணையமா, சுயாதீன குழுவா, யார் அதை இயக்கப் போகின்றார்கள் என்பதை எகிப்து ஆரம்ப கட்டத்தில் குறிப்பிடவில்லை. அடுத்து வரக்கூடிய அவனுடைய வெளிப்பாடுகளில் அதனை தெரிவிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். எகிப்தின் காசா திட்டத்தை மஹ்மூத் அப்பாஸ் வரவேற்கின்றார். காசா மக்களை அவர்களின் தாயகங்களிலிருந்து மாற்றுவதற்கான அழைப்புகள் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டவை, இவை தான் தோன்றித்தனமானவை என்று பாலஸ்தீன ஜனாதிபதி கூறுகின்றார். பொறுப்பற்ற மற்றும் மனிதாபிமானமற்ற அழைப்பை விரைவாக நிராகரித்த அனைத்து அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பாலஸ்தீனர்களாகிய நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி ட்ரம்பின் காசாவுக்கான திட்டம் முழுமையாக இந்த அரபு லீக்கினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனைத்து தலைவர்களுடைய பேச்சிலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இரு அரசு தீர்வு மற்றும் பாலஸ்தீன நோக்கத்தை குறைமதிப்புக்குட்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் ஆக்கிரமிப்பு யதார்த்தத்தை கட்டாயப்படுத்தும் இஸ்ரேலிய நடைமுறைகளை நாங்கள் நிராகரிப்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்றும் அப்பாஸ் ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் தான் முழுமையாக தற்போது பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது காசா மறுகட்டமைப்பை அரபு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய முன்மொழிவை நிராகரித்திருக்கின்றார்கள். இரு மாநில தீர்வு அங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இவை எல்லாமே நன்றாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாமே கேட்பதற்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சிக்கலற்ற நிலையை உருவாக்கும் என்பது போல தெரிந்தாலும் இந்த பேச்சுக்கள் வெறும் அறிக்கைகளாக, தீர்மானங்களாக, மாநாட்டில் பேசப்பட்ட மாநாட்டு அறிக்கைகளில் மட்டும் அச்சிடப்பட்டு அனைத்து பிரதிநிதிகளுக்கும் கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பாக இல்லாமல் களத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த தீர்மானங்களை தூக்கி எறிந்துவிட்டு காசாவில் பாலஸ்தீனர்களை அழிப்பதற்கு இஸ்ரேலும், இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்காவும் தயாராக இருக்கின்ற நேரத்தில் அந்த இராணுவ இயந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது ராயதந்திர ரீதியில் அந்த இராணுவ இயந்திரத்தை நிறுத்துவதற்கு இவர்களிடம் என்ன திட்டம் இருக்கின்றது, என்ன நோக்கம் இருக்கின்றது, அந்த இஸ்ரேலிய இராணுவ இயந்திரத்தின் அத்துமீறல்களை மேற்கு கரையிலும் சரி காசாவிலும் கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற பலம் அல்லது ஒற்றுமை, அனைவரும் ஓரணியில் நின்று எதிர்க்கக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கின்றதா, இவர்கள் வெளிப்படுத்துவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இந்த அரபு லீக் இந்த காசாவில் தாக்குதலை தொடங்கிய பின்னர் பல தடவைகள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில், எகிப்தில், பல பிரதேசங்களில் அவர்கள் ஒன்று கூடினாலும் கூட அவர்களுடைய தீர்மானங்கள் வெறும் தீர்மானங்களாகவே கடந்து செல்லப்பட்டு விட்டன. 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களும் கொண்டு குவிக்கப்பட்டு விட்டார்கள். தற்போது மேற்கு கரையிலும் பல நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட இஸ்ரேலிய இராணுவ டேங்கிகள் மேற்கு கரைக்குள்ளே நுழைந்து பாலஸ்தீனர்களுடைய குடியிருப்புகளை நாசம் செய்து கொண்டிருக்கின்றன.
இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு இவர்கள் துணிச்சலாக தைரியமாக இந்த முடிவை இந்த அரபுலக நாடுகள் எடுக்கப் போகின்றார்கள். முதலாவது கட்டம் வரவேற்பிற்குரியது. ஆனால் இது வெறும் அறிக்கையாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பாலஸ்தீன மக்களுக்காக களத்தில் இதை செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.